கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தினால் விசேட அறிவித்தலோடு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டித்வா பேரிடர் காரணமாக கடந்த வருடம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காப்போது உயர்தர பரீட்சைகள் மீளவும் 2026 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை மீளவும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த பரீட்சையிலே பங்கெடுக்க இருக்கக்கூடிய அல்லது பரீட்சை எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான விசேட அறிவித்தலாக இது இருக்கிறது. என்னவென்றால் இந்த டித்வா பேரிடர் காரணமாக இந்த ஆவணங்களை எழுதிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விடயம் முக்கியமான விடயமாக இருக்கு. வளமையாக நாங்கள் ஒரு பரீட்சைக்கு போகிறோம் என்றால் எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்களை எடுத்து செல்லும். அது அனுமதி பரீட்சை அனுமதி அட்டையாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தேசிய அடையாள அட்டையாக இருக்கட்டும், அல்லது கடவுச்சீட்டாக இருக்கட்டும், அல்லது அதோடு இணைந்ததாக எங்களுடைய சாரதி அனுமதி பத்திரங்களாக இருக்கட்டும். இந்த விடயங்களை காண்பித்து நாங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்கப்படும். ஆனால் இந்த டித்வா பேரிடர் காரணமாக வெள்ள இனத்தம் காரணமாக இப்படிப்பட்ட ஆவணங்களை இழந்திருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்களும் இந்த பரீட்சை எழுதக்கூடிய வாய்ப்புகளை பரீட்சைகள் திணைக்களம் உருவாக்கியிருக்கு. அது எப்படி இருக்கிறது என்றால் குறிப்பாக இந்த அஞ்சல் அடையாள அட்டை, இந்த போஸ்டல் ஐடென்டி கார்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 புகைப்படங்களை, அதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 புகைப்படங்களை நீங்கள் உங்களுடைய பாடசாலை அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளரிடம் உறுதிப்படுத்தப்பட்ட கையொப்பங்களோடு பரீட்சை மண்டபத்திலே சமர்ப்பித்து பரீட்சை எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல தனியார் பரீட்சார்த்திகளாக இருந்தாங்க, பிரைவேட்டாக எக்ஸாம் எழுதுகிறீங்களா இருந்தால் நீங்களும் அதே போல 2 அஞ்சல் அடையாள அட்டை புகைப்படங்களை எடுத்து அந்த புகைப்படங்களை உங்களுடைய கிராம சபையாளர் மற்றும் உங்களுடைய பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட கையொப்பங்களுடன் அந்த புகைப்படங்களை நீங்கள் பரீட்சை மண்டபத்தில் கொடுத்தும் பரீட்சை எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி தொடர்பான விடயங்களாக இருக்கு. அதே போல இந்த டித்வா வெள்ள பேரிடர் காரணமாக உடைமைகளை இழந்து அல்லது சீருடைகளை இழந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் சீருடையுடன் தான் பரீட்சை மண்டபத்துக்கு வர வேண்டும் என்ற எந்த கட்டாயங்களும் இல்லை. அந்த விதிகளிலே தளர்த்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சீருடைகளை இழந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சை மண்டபத்திற்கு பரீட்சை கலாச்சாரத்திற்கு பொருத்தமான ஆடைகள், ஏனைய ஆடைகள் என்று வருவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பரீட்சை மண்டபத்திற்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் வாழக்கூடிய மாணவர்கள் அல்லது திடீரென ஏற்படக்கூடிய அனர்த்தங்களால் பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல முடியாத மாணவர்கள் அல்லது அதற்கான வீதி ஒழுங்குகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள் அது பரீட்சைக்கு முதலாவதாகவே உங்களுடைய பாடசாலை அதிபர் அல்லது வலய கல்வி பணிப்பாளர்களாக இந்த விடயத்தை தெரியப்படுத்தலாம். அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தை நேரடியாக நீங்கள் அவர்களுக்கு இந்த விடயத்தை அறிய கொண்டு வருவதன் மூலம் உங்களுக்கு பரீட்சையை எழுதக்கூடிய வாய்ப்புகள் இலகுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த காப்போத உயர்தர பரீட்சையை வருகின்ற திங்கட்கிழமை எழுதக்கூடிய மாணவர்கள் எந்த இடர்பாடுகள் தொடர்பாகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையான விடயங்களை உடனடியாக உங்களுடைய அதிபர் வலய கல்வி பணிப்பாளர்களாக தெரியப்படுத்தி சிறந்த முறையிலே பரீட்சைகளை எழுதி முடித்துக் கொள்ளுங்கள்.